எதிர்நீச்சல் சீரியல்ல குந்தவை கேட்ட கேள்வியும் சரிதான் அப்படின்ற மாதிரி தான் ஜனனியோட அலட்சியத்தால் இப்போ சக்தியோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையில்லாமல் இருக்குது. அதாவது ஊருக்கு என்னதான் உபதேசம் பண்ணாலும் வீட்டில் நமக்காக இருக்கிற புருஷனை கண்டுக்காமல் பஞ்சாயத்து பண்ணுற ஜனனிக்கு இப்போது சக்தி கொடுத்த பதிலடி தான் எனக்கு தோன்ற விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்காக நான் இப்போது எனக்காக வாழப் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் இல்லையா? இந்த சமயத்தில் இப்போ குணசேகரன் ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, தர்ஷனோட கல்யாண விஷயம்தான். ஸோ அந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு சக்தி குந்தவையை பார்த்து பேச போகிறாரு. அப்படி குந்தவையை பார்த்து நம்ம சக்தி வந்து பேசும்பொழுது யதார்த்தமான வாழ்க்கை என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சக்திக்கு புரிகிற மாதிரியே இவங்க வந்து பேசிடுறாங்க. அதாவது வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாமல் முடங்கி போயிருக்கக்கூடிய பெண்களோட முன்னேற்றத்தையும் லட்சியத்தோடு இருக்கும் உங்கள் அன்னிகளையும் முன்னேற்றுவதற்கு ஜனனி வந்து இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா ஏன் அவங்களால உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி இல்லாமல் போயிட்டாங்க? ஸோ அந்த கேள்வி கேட்டதுமே சக்திக்கு வந்து ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற உனக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை பிடிச்சி நீ நேரத்துக்கு ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு ஜனனி கோட்டை விட்ட விஷயங்களை நம்ம சக்திக்கு எடுத்து சொல்கிறாங்க குந்தவி. அந்த வகையில் சக்தியும் குந்தவை சொல்கிறது சரிதான் அப்படின்றத ஏற்ப எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு. ஸோ ஒரு பக்கம் குந்தவை சொல்கிற மாதிரி இப்படி தான் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் சக்திக்கு வந்து குழந்த மேலே ஆசை இருக்குது. ஸோ குழந்தை வேணும்னு நினைக்கிறாருன்றத ஜனனி வந்து தெரிஞ்சிருந்தும் கூட அதை வந்து கண்டுக்காமல் சக்தியை சமாதானப்படுத்தி இது பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இப்படி ஜனனி பண்ணுற அலட்சியத்தால் சக்தி இப்போது ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்போது சக்திக்கு ஒரு நல்ல தோழியாக சக்தி வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இப்போ குந்தவை வந்து அவரை தூக்கி விட போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தர்ஷன் கல்யாணத்தோட குணசேகரனை நிரந்தரமாக ஜெயிலில் உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் கதிர் நினைக்கிறாரு. ஸோ அந்த வகையில் மருமக ஆசைப்படி கதிர் மாமனார் இருக்கார் இல்லையா? ஸோ குணசேகரனை ஜெயிலுக்கு அனுப்புவதற்கு சதி பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக கதிரோட அந்த கேரக்டர் தெரியாமல் குணசேகரன் எல்லா சொத்தையும் பொறுப்பையும் கொடுத்து நம்பினதால் இப்போது ஏமாந்து போய் நிற்க போகிறாரு. அந்த சமயம்தான் குணசேகரன் வாழ்க்கை பற்றி உணரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதோட ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு போராடுற பெண்களுக்கும் அவங்க சொந்த முயற்சியை ஜெயிச்சு குணசேகரன் முகத்தில் கரிய பூச தான் போகிறாங்க.